அண்ணா சர்ச்சில் வச்சு தான் கல்யாணம், அதுக்கு சம்மதிச்சுக்கிட்டார் சார். இனி திருமணம் முடிந்தார். இந்த சகோதரி நம்ம திருமணமான பிறகு என்னுடைய கணவருக்கு முதல் ஃபஸ்ட்டு கிஃப்ட் பைபிளை தான் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அழகான பைபிள் வாங்கி வச்சுருந்தாங்க. கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே அவங்க கொண்டு இந்த பைபிளை கொண்டு வந்து, நான் முதல் கிஃப்டாக என் பைபிளை தான் உங்களுக்கு கொடுக்கணும் விரும்புகிறேன்னு நீட்டினாங்க. அதை பார்த்த உடனே அவருக்கு பயங்கரமான கோபம் வந்து விட்டது. பயங்கரமாக கோபம் வந்துட்டு, கொண்டு போ அந்த பைபிளை என்கிட்ட காட்டாத. கோபத்தில் சொன்னார், இந்த பைபிளை நான் நம்பியோ நீ சொல்கிற இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை வச்சோ நான் உனக்கு சர்ச்சில் வந்து கல்யாணம் பண்ணலை. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, உன்னை திருமணம் பண்ணணும், சர்ச்சில் திருமணம் பண்ணால் தான் உனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் வந்தேன், அவ்வளோதான். எனக்கு கடவுள் இருக்கிறாரு, பல கடவுள்களை நான் நம்புகிறேன், நான் அதுக்கு தான் போவேன். நீ உன் சர்ச்சுக்கு போ, நீ உன் பைபிளை வாசிக்க, நான் தடை சொல்லலை. என்கிட்ட கொண்டு வராத இந்த இயேசு, இந்த பைபிள் இதெல்லாம் என்கிட்ட கொண்டு வராத. நீ பைபிள் தான் நீ எனக்கு கட்டாயப்படுத்தினேன்னா உடனே டைவர்ஸ் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு கல்யாணம் முதல் நாளே இந்த சகோதரி அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் கணவர்கிட்ட பைபிளை பற்றியோ இயேசுவை பற்றி ஒன்றும் பேசலை. அதை கொண்டு போய் பெட்டியில் வச்சுட்டான். பல வருடங்கள் கடந்துட்டு பிள்ளைகள் பிறந்துட்டாங்க, பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் ஆயிட்டாங்க. இவருக்கு நல்ல சம்பாத்தியம், கை நிறைய சம்பளம், நல்ல வசதியான வாழ்க்கை. அவங்க ஜெபிப்பாங்க, இவர் இந்து கோயிலுக்கு போவார், இவர் பக்தியில் அவர் இருந்தார். ஒரு நாள் ஆஃபீஸ் முடிஞ்சிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்தார். வந்து சோஃபாவில் உட்காந்து நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு எனக்கு ஒரு காஃபி கொண்டு வாமான்னு சொல்லி மனைவிகிட்ட சொன்னார். அவங்க கிச்சனில் போய் காஃபி கலை கொண்டு இருந்தாங்க. இவர் பேப்பர் வாசித்துக்கிட்டே இருந்தார். திடீரென்று ஒரு கொடிய நோய் அவரை தாக்க ஆரம்பித்தார், பக்கவாதம். திடீர்னு அவருடைய கை அப்படி வெட்டி இழுக்க ஆரம்பிச்சது, கால் அப்படி இழுக்க ஆரம்பிச்சதான். இழுக்க ஆரம்பித்த உடனே முதல்ல அந்த கால் கொஞ்ச நேரம் இழுத்துச்சு, அப்படியே மரத்து கொண்டே வருகிறது ஒரு கால். இந்த கை அப்படியே வளையுது, இப்போ அப்படியே வெட்டுது. அவர் கூப்பிடுறார் மனைவியை, ஏதோ நடக்குது, நமக்கு அந்த வியாதி பக்கவாதம் தன்னை தாக்குகிறது, அவருடைய சரீரத்தை ஒவ்வொரு உறுப்பாய் தாக்கி வருகிறதே அவர் உணர்கிறார். சத்தமிட்டார், மனைவியை கூப்பிட்டார். மனைவி ஓடி வந்தாங்க. வந்து பார்த்தா பேப்பர் உறுப்பம் கிடக்குது, சோஃபாவில் அப்படி படுத்திருக்கிறார், கை அப்படி இழுக்குது, கால் இழுத்து கொஞ்ச நேரத்தில் கால் செயலற்று போய்விட்டார். பக்கவாதத்தினால இந்த கால் செயலற்று விட்டார், அவ்வளோதான் பாதிக்கப்பட்டு. இப்போ கை அப்படி இழுக்குது, கொஞ்ச நேரத்தில் கை செயலற்று போயிடும், அப்படியே கழுத்து இழுத்து வாய் கோணுது, அவர் பேச்செல்லாம் அப்படியே திணறுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பேச முடியாமல் ஆயிரும், ஒரு கை செயலற்று விழுந்து போய்விடும், பக்கவாதம். ஏதாவது செய்கின்றார். அப்படி மனைவி பார்க்குறாங்க, என்ன பண்ணுறது? கண் முன்னால் கணவர் அந்த நோயினால் தாக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய சரீர உறுப்புகள் செயலிழந்து கொண்டு வருகிறது. அந்த பதஸ்தத்தில் என்ன பண்ணுறது? ஒரு ஆஸ்பத்திரியில் டாக்டரை கூப்பிடணும், ஆம்புலன்ஸ் கூப்பிடணும், ஒன்றும் தெரியல, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. டக்குன்னு என்னுடைய மனசில் ஞாபகம் வந்தது, தன் கணவருக்காக பல வருஷத்துக்கு முன்னால் வாங்கி வைத்திருந்த பைபிள் அவங்க பெட்டிக்குள்ளே இருந்தது. ஓடி போய் அந்த பெட்டியை திறந்து ட்ரெஸ்ஸு கீழே வச்சிருந்த பைபிளை தூக்கிட்டு வந்து அந்த பைபிளை திறந்து சொன்னாங்க, இது உங்களுக்காக வாங்கப்பட்ட வேத வசனம், இது வல்லமையுள்ள, இதை வாசிங்க, உங்களுக்கு சோகம் கிடைக்கும்ன்றாங்க. யோசித்து பாருங்க, ஒரு மனைவி புருஷன் வியாதினால் தாக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது பக்கத்து வீடு ஓடி இருக்கலாம், என் கணவருக்கு பாதிக்க ஹெல்ப் பண்ணுங்க, ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணலாம், ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ண, இதான் நடந்திருக்கணும். ஆனால் அந்த சகோதரிக்கு டக்குன்னு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினது பைபிள், வேத வசனம். அந்த பைபிளை தூக்கிட்டு வந்து அவருக்கு முன்னால் காமிக்கிறாங்க, அப்படியே சோபாவில் சரிஞ்சு இருக்கிறார். இதை வாசிங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இப்போ நோய் தாக்கி கொண்டு இருக்கிறது, இவருக்கு வேற வழி இல்லை. அதனால சங்கீதங்களின் புஸ்தகத்தை திறந்தாங்களாம், சத்தமாக வாசிங்கன்றாங்க. அவர் சத்தமாக வாசிக்கிறார், அப்படியே வசனத்தை அப்படியே வாசிக்கிறார். கர்த்தரின் வெளிச்சமும் கீதமும் மாணவர் அப்படியே வசனத்தை வாசிக்கிறார். ஒரு அதிகாரம் வாசித்தார், இப்போ அதுக்குள்ள அப்படியே வாய் கோணி போச்சு. 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் வாசிக்கும் போது கோணி இருந்த வாய் மறுபடியும் நேராய் மாறுகிறது. அதை திரும்ப வாசிக்க வளைந்த இந்த கை அப்படி நேராய் மாறுகிறது. கொஞ்ச நேரத்தில் அந்த வளைந்து செயலிட்டு போன காலில் திரும்ப உயிர் வந்து விட்டாரு, அது மறுபடியும் நேராய் மாறி விட்டாரு. அவர் சொன்னார், எப்படி அந்த வியாதி என்னை தாக்கி கொண்டு என்னை வந்ததோ அதே மாதிரி அந்த வியாதி பின்வாங்கி என்னை விட்டு வெளியேறி போனதை உணர்ந்தேன். அல்லேலூயா! எவ்வளவு ஆச்சரியம் இல்லை?
இது அவரே சொன்னது. அந்த தகப்பனாரை நான் சந்திச்சேன். அவர் தான் சொன்னார், பிரதர் அப்படிதான் நான் பைபிளை கையில் எடுத்தேன். எனக்கும் பைபிளுக்கு சம்பந்தம் இல்லை. இந்த வசனத்துல இவ்வளவு வல்லமை இருக்குதா? இதை வாசித்தா வியாதி கூட பின்வாங்குது. இதை வாசித்தா வியாதியின் கட்டுகள் கூட அறுக்கப்படுகிறது. அவர் சொன்னார், அப்படியே அந்த வியாதி பின்வாங்க ஆரம்பித்தாரு. எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக காலில் இருந்து தாக்கி கொண்டு வந்ததோ அப்படியே அந்த வியாதி வெளியேறி 100% என் அற்புதமாய் சுகமாக்கப்பட்டு விட்டேன். அதுக்கு பிறகுதான் நான் பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சேன். இப்போ பைபிளை சுமக்க ஆரம்பித்து விட்டேன். அல்லேலூயா! இந்த வசனத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வசனம் உங்களை விடுதலையாக்கும். உங்களுக்கு வியாதி இருக்குதா? டெய்லி காலையில் உட்கார்ந்து முழங்கால நின்று 1/2 மணி நேரம் சத்தமா பைபிள் வாசிங்க. இந்த வசனம் நல்ல ஔஷதம். வசனம் சொல்லுகிறாரு, இந்த கர்த்தருடைய வசனம் ஔஷதம் அப்படின்னா மெடிசன், நல்ல மருந்து என்று அர்த்தம். இதை சத்தமா உங்க காது கேட்கிற மாதிரி நீங்க வாசிங்க. டெய்லி 1/2 மணி நேரம் உங்களுடைய நோயின் கட்டுகள் அறுக்கப்பட்டு விடும். இந்த வசனம் நல்ல ஔஷதம், நல்ல மெடிசன் என்று வசனம் சொல்லுகிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வீட்டில் யாராவது வியாதிப்பட்டுதாங்களா? குழந்தை வியாதிப்பட்டுதா? வசனத்தை வாசிங்க. அது காது கேட்கும். வசனத்தை வாசிக்கிறேன் நீ கேளுன்னு சொல்லி டெய்லி வசனத்தை வாசித்து அந்த வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. வியாதி கட்டுகள் அறுக்கப்பட்டு விடும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிளை வீட்டில் வச்சிருந்தா வியாதி போகாது. சும்மா பைபிளை கொண்டு போய் மந்திரகோல் மாதிரி வச்சிருந்தா பிசாசு போகாது. அதை வாசிக்கணும், வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணணும், அந்த வசனத்தை அறிக்கையிடணும். அப்போதான் அந்த வசனத்தின் வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 1 சங்கீதம் 2-3 வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய வல்லமை வேத வசனத்திற்கு இருக்கிறார். ஒரு மனிதனுக்குள்ள ஆசீர்வாதத்தை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வசனத்திற்கு உண்டு. ஒண்ணு வாய்க்க மாட்டேங்குதுங்க. பிசினஸ் எல்லாம் வாய்க்க மாட்டேங்குது, எல்லாம் நஷ்டமாகுது. நான் எதை செய்தாலும் வாய்க்கல. நிலம் வாங்க போனா வாய்க்க மாட்டேங்குது, வீடு கட்ட போனா வாய்க்க மாட்டேங்குது, பிள்ளைக்கு திருமணம் பண்ணலான்னு போனா வாய்க்க மாட்டேங்குது, பிள்ளைகளை படிக்க வைக்கலான்னு போனா எதுவுமே வாய்க்க மாட்டேங்குதுங்க. எல்லாம் தோல்வி. எல்லாம் வாய்க்கணுமா? கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானமா இருங்க. நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த ஆசீர்வாதத்தை தேவனிடத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு வல்லமை கர்த்தருடைய வசனத்திற்கு உண்டு. இதை நேசித்து இரவும் பகலும் அதை தியானிக்க வேண்டும். ஒரு சமயம் அநேக வருஷத்துக்கு முன்னால ஒரு வாலிப தம்பி, எங்க ஊர் பக்கம் உள்ள ஒரு தம்பி, நாசரேத் 4 மாடிக்கு நாசரேத்துக்கு இடையில ஒரு கிராமத்தை சார்ந்த தம்பி என்னை பார்க்க வந்தான். கையில் பைபிளோட தான் வந்தான். என்ன தம்பி, என்ன விஷயம்னு கேட்டேன். இல்லை, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போகலான்னு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஒரு வாலிப தம்பி. எனக்கு அதை பார்த்தோன்னே சந்தோஷம். கையில் பைபிளோடு வந்திருக்கிறான். அந்த தம்பி உட்கார வச்சு நான் பேசினேன். என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, எவ்வளோக்கு பண்ண போகிறீங்க, உங்களுடைய குடும்பம் எப்படி பண்ணுக்கிட்ட? சாதாரண ஏழை குடும்பம், ஏதோ கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சு அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், திருப்பூருக்கு போகிறேன் அப்படின்ற சொன்னான். சரின்னு இந்த தம்பிக்கா ஜெபிச்சு நான் ஒரு ஆலோசனை சொல்லுவேன், நீங்கள் கேட்பீங்களான்னு கேட்டேன். சொல்லுங்கள் பிரதர்னு சொல்லி கேட்டா. நான் சொன்னேன், இப்போ பைபிளோடு வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்து நடத்தும் போதும் தினம் காலையில் நீங்கள் முழங்கால் படியிட்டு வேத வசனத்தை தியானித்து ஜெபிச்சுட்டு தான் உங்கள் பிஸ்னஸ்க்கு போகணும். வேதம் வாசிக்காமல் நீங்கள் வெளியே போகக்கூடாது, வேதத்தை தியானிக்காமல் போகக்கூடாது. தினம் காலையில் வேதம் வாசித்து அதை தியானித்து ஜெபிச்சுட்டு தான் நீங்கள் பிஸ்னஸுக்கு போகணும். அப்போ நீங்கள் செய்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவா அப்படின்னு சொன்னேன். சரி, நான் அப்படியே செய்கிறேன்னு சொன்னான். அவ்வளோதான் நான் சொன்ன ஆலோசனை. ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். சில வருடங்கள் கழிந்தது, 2-3 வருடம் கழிந்தது. திருப்பூருக்கு நாங்கள் ஊழியத்துக்கு போயிருந்த போது கொஞ்சம் வியாபாரிகள்லாம் சேர்ந்து தான் பெரிய கூட்டத்தை ஒழுங்கு பண்ணியிருந்தார்கள். அங்கே போனால் அந்த கூட்டத்தில் கூட்டம் ஒழுங்கு பண்ண பிஸ்னஸ் பீப்புளில் இந்த தம்பியும் இருக்கிறான்.
எனக்கு முதல்ல அடையாளம் தெரியல. அந்த தம்பி சொன்ன, உங்கள்கிட்ட நான் ஜெபம் பண்ண வந்தேன், நீங்கள் எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தீங்களே, பைபிளை தினம் நீ வாசித்து ஜெபம் பண்ணிட்டு தான் பிஸ்னஸ்க்கு போனேன். ஆமாம், நான் தான் அது. நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து தினம் பைபிள் வாசித்து ஜெபிக்காம நான் வியாபாரத்துக்கு போக மாட்டேன். கர்த்தர் இந்த சில வருஷத்துக்குள்ளேயே இந்த பட்டணத்தில் பெரிய பிஸ்னஸ் மேனாய் உயர்த்தி விட்டா. அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்கள் பிஸ்னஸ் வாய்க்கணும், நீங்கள் செய்கிறது வாய்க்கணும், நீங்கள் கைட்டு செய்கிறதெல்லாம் ஜெயிக்கணும்னா வசனத்தை தினம் வாசிங்க, தியானிங்க. இதை வாசத்தை தியானிக்காமல் வெளியே போகாதங்க. உங்கள் பிஸ்னஸுக்கோ கடைக்கோ உங்களுடைய வேலைக்கோ போகாதுங்க. முதல்ல கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதுக்கு ஒரு வல்லமை இருக்குது. கர்த்தருடைய வசனத்திற்கு தேவனிடத்திலிருந்து அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்க செய்யறதெல்லாம் அது வாய்க்கும்படிக்கு கர்த்தரிடத்திலிருந்து அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய வல்லமை வேத வசனத்திற்கு இருக்கிறாரு. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் தன் செய்தியின் மூலம் உங்களோடு பேசி இருக்கிறார். இல்லை, இது உங்களுக்கான தேவ செய்தி. ஆண்டவரே நேரடியாக அவங்கள்ட்ட பேசி இருக்கிறார். அவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர். இன்னைக்கு பாவம் தான் உங்களுடைய பிரச்சனை. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசு விடுதலை தருவார். என்ன பாவம்? மதுபானமா, சூதாட்டமா, போதை வஸ்துகளா, கோபமா, எரிச்சலா, வைராக்கியமா, ஏதோ ஒரு பாவ குணம் தப்புன்னு தெரியுது, மாற்றிக்கொள்ள முடியலை. நீங்கள் உங்களை மாற்ற முடியாது, ஆனால் இயேசு உங்களை மாற்ற முடியும். அதுக்கு தான் அவர் சிலுவையிலே மரித்தார். விசுவாசத்தோடு ஜெபித்தா போகிறோம். விடுதலை வேண்டுன்றவங்க முழங்கால் படியிடுங்க, அல்லது உங்களுடைய இருதயத்தில் கை வச்சு, இயேசுவே இந்த பாவம், பாவ பழக்கம், பாவ சுபாவம், பாவ குணம், அதுலேருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு கேளுங்க. தகப்பனே, இந்த சகோதரனை பாரும், இந்த சகோதரியை பாரும், எனக்கு இந்த பாவத்தில் இந்த விடுதலை வேணும். இந்த பாவை என்னை அடிமையாக்கி வச்சிருக்கிறது. இந்த பாவ பழக்கம், பாவ சுபாவம், பாவ குணம், ஐயோ என்னை அடிமையாக்கி வேதனைப்படுத்துகிறாரு. இயேசுவே விடுதலை தாரும். இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை ஆக்கும். என் பாவ குணத்தை மாற்றும். எனக்கு ஒரு விடுதலையும் பரிசுத்தமும் வரட்டும் என்று யார் யார் இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ, ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். இந்த வாலிப தம்பிக்காக, வாலிப மகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி உம்முடைய ரத்தத்தின் வல்லமை அவர்களுக்குள் இறங்கட்டும். ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த பாவ சுபாவங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒரு பரிசுத்தம், தெய்வீக சுபாவம் அவர்களுக்குள்ளே வரட்டும். அந்த பாவத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்கிறேன். அந்த அசுத்த சிந்தனைகளையும் அசுத்தமான பாவத்தை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்கிறேன். விடுதலை உண்டாகட்டும். நல்ல ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இன்று முதல் ஒரு பரிசுத்த சிந்தையும் பரிசுத்த எண்ணமும் அவளுக்குள்ளே வரட்டும். இனி எந்த பாவத்தை செய்யாதபடி பரிசுத்தத்திலே காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் பாவத்தை அறிக்கையிட்டு செய்துட்டாங்க. என்னென்ன ஆசீர்வாதத்துக்கு இந்த பாவம் தடையா இருந்ததோ அந்த தடையெல்லாம் விலகட்டும். அவளுக்கு நல்ல சுகத்தை கொடும். அவளுடைய படிப்பில் ஆசீர்வதித்த உயர்த்தும். காரியங்களை வாய்க்க பண்ணும். அவளுக்கு வெற்றிகளை கொடுத்த ஆசீர்வதியும். அவளை துக்கப்படுத்துகிற போராட்டங்கள் நீங்கி வெற்றியும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இன்றைக்கே ஒரு அற்புதத்தை கண்டு மகிழட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.